எல்லாம் சேர்ந்து பேசுறாங்க. அதுல ஒரு முனிவர், உலகத்துல எதனால ஜனன மரணம்லாம் ஏற்படுது, உடலை விட்டு உயிர் பிரிஞ்ச அப்புறம் உயிரானது சொர்க்க நரகத்தை எப்படி அடையுது, எதனால சிலருக்கு தீராத நோய் உண்டாகுது, சிலர் ஆவியா அலையிறது எதனால, நாம இந்த உலகத்துல பிறக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும், என்ன செய்தா நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய கேள்விகளை அடுக்கினாரு. சூத முனிவர் கண்ணை மூடி குருநாதரை வணங்கிட்டு, சனகாதிய முனிவர்களே, நீங்க கேட்ட இதே கேள்வியதான் முன்பொரு முறை கருட பகவான் ஸ்ரீமன் நாராயணனிடம் கேட்டார். அதற்கு நாராயணன் அளிச்ச விளக்கத்தையே உங்களுக்கு நான் சொல்றேன். கருடனுக்கு பெருமாள் சொன்ன விடைகள் தான் இந்த புராணம். அதனாலதான் இது கருட புராணம் அப்படின்னு பெயர் வந்துச்சு. பாவம் செய்தவன் வறுமையில உழல்றான், புண்ணியம் செய்தவன் செல்வத்துல புரள்றான்.